ஒருங்கிணைப்பாளர்கள் மதுரை வெற்றிக்குமரன், அருமைச்சகோதரர் புதுக்கோட்டை தனசேகரன், சென்னை புகழேந்தி மாறன், அதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் அடுத்த அளவில் இருந்த முக்கியமான 5 ஒருங்கிணைப்பாளர்கள், அதிலே அருமைச்சகோதரர் ஜெகதீச பாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் தடா ராஜா போன்ற முக்கியமான பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைப்புகளை ஏற்பாடு செய்து ஆங்காங்கே தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே ஏற்கனவே கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, சென்னை, புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இந்த இணைப்பு விழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய மதுரை திரு வெற்றிக்குமரன் பொறியாளர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற இந்த நிகழ்வுக்காக நான் மதுரைக்கு வருகின்றிருக்கிறேன். என்னோடு ஏற்கனவே பச்சை தமிழகம் அரசியல் கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்ட அருமை அண்ணன் சுற்றுச்சூழல் போராளி, கூடங்குளம் அணு எதிர் போராளி சுப உதயகுமாரன் அவர்களும் வருகின்றிருக்கிறார். இன்றைய பயணம் காலை விருதுநகரிலே 200க்கும் மேற்பட்ட புதிய வரவுகளான இளைய தலைமுறை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இப்போது இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி காணுகின்ற இளைஞர்கள் வெற்றிக்குமரன் தலைமையில் தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்வுக்காகத்தான் என்னுடைய பயணம் இன்று மதுரை. அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் 234 தொகுதிகளில் ஏற்கனவே கட்சி 170 தொகுதிகளில் முறையாக நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்களை அமைத்து ஒரு வலுவான கட்டமைப்போடு இயங்கி வருகிறோம். இப்போது வெற்றிக்குமரன் தலைமையிலான அவருடைய ஒருங்கிணைப்பில் ஏனைய சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து 234 தொகுதிகளும் கட்சியை கட்டமைக்கக்கூடிய வலுவானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுபோன்று சுற்றுச்சூழலிலும் அணு உலைக்கு எதிரான போராட்ட களத்தில் அருமை தோழர் சுப உதயகுமார் அவர்கள் தலைமையில் இயங்கிய சமூக ஆர்வலர்களை தொடங்கி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரை கிரீன் மூவ்மெண்டை விரும்பக்கூடிய சமூக மாற்றத்திற்கான அரசியல் போராளிகளும் தமிழ்நாடு முழுவதும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 தொகுதிகளும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக வேகமாக வளர்ந்து வருகிறது. நான் இதுக்கு பலமுறை விட சொல்லியிருக்கேன். இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். இனி வரும் தேர்தலை குறித்து தேர்தல் நெருங்குகின்ற போது அல்லது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, தலைமைக்குழு என்று ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பாக இந்த கட்சியை நான் 13 ஆண்டு காலம் நடத்தி வருகிறேன். அந்த அடிப்படையில் இப்போது அண்ணன் உதயகுமார், வெற்றிக்குமரன் போன்ற இன்னும் எண்ணற்ற தமிழ் தேசிய கட்சிகள், நேற்றைய முன்னிலோட சென்னையில் 5 தமிழ் தேசிய கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்ற சின்ன அமைப்புகளாக இருந்தாலும், பெரிய அமைப்புகளாக இருந்தாலும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அந்தந்த தலைமைகளோடு கலந்து பேசி அன்றைய சூழலில் இருக்கிற தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம். வெளியே போற அப்படின்ற நிலைப்பாடு நான் அறிவிக்கல. ஒருவேளை உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க, ஒருவேளை அப்படின்னாங்க. ஒருவேளை அப்படின்னா எனக்கு அதை பற்றிய இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இப்ப எடுத்த உடனே சொன்னேன். நான் இப்போது இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த நிமிடம் வரையிலும் நான் திமுக தலைமையிலான பாசிச மனிதகுல விரோத பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான திமுக தலைமையிலான கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஈழத்தில் எமது மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆயுதம் தந்து ராடார் கருவிகளை கொடுத்து எம் இனத்தை கொன்றொழிப்பிற்கு துணை நின்று தோல் புரிந்த காங்கிரசோடு எந்த விதத்திலும் நான் கூட்டணியில் இடம்பெறவில்லை. நான் கூட்டணியில் இணைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் காங்கிரசுடைய எந்த இடைத்தேர்தலிலும் நான் பங்கெடுக்கவில்லை. நாடாளுமன்ற தொகுதியில் எந்த இடத்திலும் கைச்சின்னத்துக்கும் காங்கிரசுக்கும் வாக்களியுங்கள் என்று நான் கேட்கவும் இல்லை. நான் காங்கிரசில் கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட இந்த அரசியல் கட்சி
தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சி தலைவரான திமுக தலைவர் ஸ்டாலினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெற்று இருக்கிறோம். ஒருவேளை நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், நான் எடுத்து வைக்கிற போராட்டங்கள் சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், அது திமுக தலைமையிலான கூட்டணிக்கோ அல்லது அதனுடைய தலைவருக்கோ சங்கடம் ஏற்பட்டால் அவர்கள் எடுக்கிற முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் அறிவித்திருந்தேனே தவிர நான் வேற எந்த விதமான அறிவிப்பு வெளியிடவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் சமீப காலமாக நாளுக்கு நாள் இந்த கஞ்சா, போதை, அபின் போன்ற இந்த குற்றங்களும், எல்லா குற்றங்களுக்கும் தாய்மடியாக இருக்கின்ற இந்த போதை, அரசே நடத்துகிற மதுபான கடைகள், இதனூடாக நாளுக்கு நாள் இளைய தலைமுறை தாங்கள் என்ன தவறு செய்கிறோம், இந்த தவறுகளால் நமக்கு என்ன பிற்காலத்தில் பாதிப்பு ஏற்படும், நம்முடைய தாய், தந்தை, கட்டிய மனைவி, குழந்தை செல்வங்கள், இவருடைய பாதிப்புகள் எல்லாம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் இன்றைக்கு நிறைய இடங்களிலே கொலை, அந்த கொலையில கைதாகிற மாணவர்களா இருக்காங்க, இளைஞர்களா இருக்கிறாங்க. அதனால இது மிக விரைவாக இது கட்டுப்படுத்தணும், இதை மட்டுப்படுத்தணும் என்பதற்காகத்தான் நான் தமிழக சட்டமன்றத்தில் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், மரண தண்டனைக்கு எதிரான கொள்கையும் அதுக்கான இயக்கத்திலும் பங்காற்றிய தமிழக வாழ்வுரிமை கட்சி சமீப காலமாக இந்த கற்பழிப்புகளும், பச்சை குழந்தை 3 வயசு, 5 வயசு, 6 வயசு, 80 வயசு பாட்டியை கூட விடாத பாலியல் தொல்லை அதிகரிக்கிறது என்பதற்காகத்தான் நான் ஒரு ஆலோசனை அரசுக்கு முன்வைத்தேன். காவல்துறை இயக்குநரை சந்தித்து முறையிட்டேன். பத்திரிகையாளர்களை டிஜிபி அலுவலகத்திலே சந்தித்து மட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மிக கடுமையான சட்டம் நடத்த வேண்டும். மரண தண்டனைக்கு எதிரான இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி இதுபோன்ற குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்று அரசுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறேன் என்று நான் பத்திரிகையாளரை சந்தித்து அறிவித்தேன். அந்த அறிவிப்பையே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக தந்துதான் இன்றைக்கு தமிழக அரசு இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை என்கிற சட்டம் நிறைவேற்றிருக்கிறது. ஆயுள் தண்டனை என்பதை சாகின்ற வரையில் ஆயுள் தண்டனை என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. இது என்னுடைய கருத்தின் அடிப்படையில் விளைந்தது. அதே மாதிரிதான் இந்த அடிக்கடி கொலை நடக்கிற இந்த மாதிரி இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறைக்கு 24 பணி இருக்கு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கு. அவங்களுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு இலவச கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, மருத்துவ கல்வி எல்லாத்தையும் ஃப்ரீ கொடுங்க, அவங்களுக்கு நல்ல வீடு வசதி கொடுங்க, எல்லா வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுங்க, 3 மடங்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. அதற்கும் பிறகு கஞ்சா விற்கிற கும்பலோட, கொலைகார கும்பலோட, சமூக விரோத செயலில் ஈடுபடுகிற கும்பலோட தொடர்பு இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கிற எவராக இருந்தாலும் தெரிய வந்தால் அவர்களை டிஸ்மிஸ் செய்து அந்த பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருகின்ற வகையில் சட்ட திருத்தம் வேணும் என்ற கோரிக்கை மதுரையில் தமிழ்நாடு அரசுக்கு ஆலோசனையாக முன்வைக்கிறேன். அது தவறான தகவல். அவர்கள் யாரும் கட்சியில் உறுப்பினர் இல்ல. நீங்க உறுப்பினருக்கான எந்த பத்திரிகை, நம்ம சேலத்து பத்திரிகை நீங்களோ அவர்கள் எங்கள் கட்சியின் உறுப்பினர் என்பதற்கான உறுப்பினர் அட்டையை காட்டுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். மரியாதை நிமித்தமாக அந்த பகுதியில் இருக்க இளைஞர்களால் கொண்டு நான் தங்கியிருந்த இடத்துல ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அவங்க 2 தரப்புமே எங்க கட்சிக்காரங்க தான். அவங்க 2 பேரும் ஒன்னாதான் என்னை பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. உள்ளூர்ல இருக்கிற ஏதோ அவங்க பங்காளி சண்டை அல்லது ஏதோ அவங்களுடைய குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒருவருக்கு ஒருவர் அது தொடர்ந்து அந்த பகுதியில், கிச்சிபாளையம் பகுதியில் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். நான் சேலத்தில் குறிப்பிட்டு பேசிய கிச்சிபாளையத்தில் எங்கள் இளைஞர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னது ஒரு காவல்துறை ஆய்வாளராக இருந்து ஓய்வு பெற்ற எங்கள் கட்சியினுடைய மாவட்ட மாணவரணி செயலாளர் இருக்கிற கரும்புலி கவியரசன் வீட்டுக்கு போலீஸ் போய் தொந்தரவு பண்றாங்க, அதனால போவாதீங்க, வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த கொலையாளிகள் யாரும் எங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ உறுப்பினராகவோ ஒரு கிளை செயலாளர் தலைவராகவோ எந்த பொறுப்புகளும் வகிக்கவில்லை. இது மாதிரி வந்த இடங்கள்ல இங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போய் கூட படம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு படம். அதை தினமலர் என்கிற ஒரு பத்திரிகையும் செய்தி வெளியீட்டின் அடிப்படையில் மற்ற பத்திரிகையும் அப்படியே காப்பிடிச்சிட்டாங்க. யாருமே என்கிட்ட ஒரு தண்ணீர் விளக்கம் கேட்கல. அவர்களுக்கு எங்க கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அதிகாரப்பூர்வமா உறுப்பினர்கள் அல்ல. அவர்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளால் கொண்டு என்கிட்ட அறிமுகப்படுத்தி அண்ணாங்களோட ஒரு படம் எடுத்துக்கணும்ன்றாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். அவங்க எல்லாம் ஒரே சமூகம், ஒரே பகுதியில் வாழ்றவங்க. இது பன்னெடுங்காலமாக அவர்களுக்குள்ள இந்த பக்கம் ஒரு கொலை, இந்த பக்கம் ஒரு கொலை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இதற்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட விரோதம் காரணமாக நடைபெற்ற கொலை. ஆமா, கண்டிப்பா. நான் 100க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் என்கிற அடிப்படையிலும் பண்ருட்டித்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் முறையிலும் நான் பல கவன ஈர்ப்புகள் கொடுத்திருக்கிறேன். அந்த கவன ஈர்ப்புகளை அனைத்தையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது கவன ஈர்ப்பை எடுத்து விவாதிப்பதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரை வலியுறுத்தி தமிழ் மொழி, தமிழர் நலம், தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களிலும் முல்லைப்பெரியார், பாலாறு, மேகதாது அணை கட்டுவது, அதுபோன்று பரந்தூர் விமான நிலையம், NLC
நில எடுப்பு, அது மாதிரி மலையடி குப்பத்திலே நேற்று சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொலைக்காட்சி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற போதே அத்துமீறலில் ஈடுபட்டு கைது செய்த நடவடிக்கை, இது போன்ற பிரச்சனைகளிலே சமரசம் இல்லாமல் நான் போராடுகின்ற மக்கள் பக்கம் நிற்பேன். இன்றைக்கு கூட மருதமலையில வீரத்தமிழர் முன்னணி என்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அணி தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று துண்டறிக்கை கொடுத்த போது கட்டாயப்படுத்தி பெண்களை, இளைஞர்களை காவல்துறை மிக அராஜகமான முறையில் நடந்து கொண்டு கைது செய்திருக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மருதமலையில தான் வருகின்ற கும்பாபிஷேக குடமுழுக்கள தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கவன ஈர்ப்பாளர் தீர்மானத்தை 14/1/2025 தமிழக சட்டப்பேரவையில் தந்துவிட்டுதான் பேரவைத் தலைவர் அறையில மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கிட்ட இது மாதிரி தமிழ்ல கண்டிப்பாக மருதமலையில குடமுழுக்கு நடத்தணும்னு நான் சொன்னேன். அவரு அது கண்டிப்பா முடியாது, எந்த உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தமிழ்ல தான் நடத்தணும்னு எங்களுக்கு எந்த உத்தரவும் இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு. இல்லங்க, மதுரை உயர்நீதிமன்றம் ஐயா மணியரசன் தலைமையிலான தமிழ் தேசிய பேர் இயக்கமும் நாம் வெற்றிக்குமரன், தனசேகரன், ஜெகதீஷ் பாண்டி இருந்த நாம் தமிழர் கட்சி மதுரையில வழக்கு தொடுத்திருக்காங்க. எங்க கட்சி இதற்காக தொடர்ந்து போராடுது. அதனால இதை நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, கோவில்கள்ல இருந்து நாங்க தமிழ் அர்ச்சனை பண்ணா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோவில்கள்ல இருந்து பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர ஓதுவர்கள் நாங்க வெளியேறோம் அப்படின்னு வெளியேறிட்டாங்க. அதுக்கு ஒரு சாம்பிளா ஒரு கோயில் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அதனால மக்கள் சாலை மறியல் செஞ்சாங்க. நான் தான் போய் அந்த மக்கள் கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணேன். அவங்க கன்வின்ஸ் ஆகல. தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தமிழ்ல அர்ச்சனை செய்யுங்கன்னு என்கிட்ட சொல்லல, நீங்க தான் சும்மா தமிழ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுல அவரும் கோபமா இருந்தாரு, நானும் கோபமா இருந்தேன். அந்த அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் அந்த வாக்குவாதம் நடைபெற்றது. அது அவர் கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சு நான் பேரவை கூடிய பிறகு என்னுடைய இருக்கையிலிருந்து நேரா போய் சேகர்பாபு அறையில் அவருடைய இருக்கையில அமைச்சருக்கு பக்கத்துல உட்கார்ந்து 14/1/2025 நான் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துடைய நகலை கொடுத்து மாண்புமிகு அமைச்சர் இப்படி நான் கொடுத்திருக்கேன், தயவு செய்து நீங்க மருதமலையில தமிழ குடமுழுக்கு செய்ய ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டு மக்கள் யாரும் கேட்கல, நீங்க தமிழ் வச்சு அரசியல் பண்ற கட்சிகள் தான் இதை பெருசாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொருள்பட சொன்னாரு. அதனால எங்க 2 பேருக்கு ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அதை ஒட்டிதான் பின்னாடி நான் கோபித்துக் கொண்டு நான் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பேசினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மக்களுக்கு தெரியும். டிஎன்பிசியில அதிமுக ஆட்சியில ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தம் குறித்து நான் ஏற்கனவே மதுரையில பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டை சாராத எவர் வேண்டுமானாலும் அரசு பதவிகள் அமரலாம் என்கிற அந்த சட்டத்தை எதிர்த்து 1 லட்சம் மக்களை திரட்டி அதை மாற்றி அமைக்க சொல்லி போராட்டம் செஞ்சு டிஎன்பிஎஸ் கூட்டு போட்டு போராட்டம் பண்ணன. அதனுடைய விளைவா எடப்பாடி அரசோ ஓபிஎஸ் அரசோ அதை திருத்தல. நான் கூட்டணிக்கு வரும்போது ஒரு 10 கோரிக்கைகளை முன்வைத்து தான் கூட்டணிக்கு திமுக சேர்ந்த. அதுல ஒரு பிரதான கோரிக்கை இந்த கோரிக்கை. அப்புறம் நான் சொன்ன பிறகு திமுக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரன்னு கொண்டு வந்தாங்க. அதுல கூட நான் சில முழுசா சொன்னதை அவங்க ஏத்துக்கல. அதைத்தான் நான் பேசுகின்ற போது 20 நிமிடம் இந்த தமிழ்நாட்டு வேலை, தமிழர் வேலை, சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை, பொது வாக்கெடுப்பு இதை உள்ளடக்கி நான் பேசினேன். அப்படி பேசுகின்ற விஷயத்துல திமுக அதுல எதுக்குமே எனக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்தாங்க, எல்லா அமைச்சர்களும், முதலமைச்சர் உட்பட. அதனால நான் என்ன செஞ்சேன்னாக்கா ஆதாரத்தை எடுத்து காமிச்சேன். அதே மாதிரி ஆந்திராவில் 25/2/2025 ஆந்திர அரசு ஒரு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆந்திராவில் இருக்கிற சிபிஎஸ்இ, ஐடி, இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாத்திலையும் கண்டிப்பா தெலுங்கை கட்டாயமாக 1ஆம் வகுப்புல 12 வரைக்கும் படிக்கணும். இதோ ஆதாரம், மாண்புமிகு முதலமைச்சரை பாருங்க, பேரவைத் தலைவரே பாருங்க, இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு நான் சொல்றதுக்கு எழுந்து சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நான் மதுரையில தங்கி அஜ்மல் கான் என்கிற மூத்த வழக்கறிஞரை நியமனம் செய்து ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. அந்த இளைஞர் என்ன பார்த்தாரு, அண்ணா நாங்க காவல்துறையில கலைஞர் ஆட்சியில போட்ட டைரக்ட் எஸ்ஐக்கு 20% இடஒதுக்கீடு உத்தரவு இருக்கு, ஆனா காவல்துறை அதை மட்டும் நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க, டிஎன்பிசி மற்ற துறையில ஆசிரியர் தேர்வு நடைமுறைப்படுத்துறாங்க சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், அதுக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிருபாகரம் பெஞ்சும் புகழேந்தி பெஞ்சும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில படிச்சுட்டு வேலை கேட்காம லண்டன்லயே வேலை கேட்பான்னு ஓபன் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி எல்லா பத்திரிகை நீங்க ரிப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அதை சுட்டி காட்டி சட்டமன்றத்தில் நான் பேசினேன். அது சேகர் பாபுக்கு என்னன்னு தெரியல, கோபம் உன்ன நீங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றீங்க, உட்காருங்க உரிமையில பேசினாரு. எனக்கு அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த தெலுங்கானா உத்தரவை பேசினேன். இது 2014 ஓபிஎஸ் போட்ட அந்த அரசாணையை காட்டி பேசும்போது உதயகுமார், உங்க மதுரை மாநகரத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழன், அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற அந்த பச்சை தமிழனே நான் அவரு குடும்பத்துக்கு சேர்த்து, அவர் பிள்ளைக்கு சேர்த்து 7 கோடி மக்களுக்கு சேர்த்து நான் குரல் கொடுத்தேன். அதை அவர் புரிஞ்சுக்காம எப்படி எங்க ஆட்சியில நீங்க தமிழை படிச்சு உங்களுக்கு வேலை தரலன்னு சொல்லலாம் அப்படி என்று ஒட்டுமொத்த 66
எடப்பாடியை தவிர எல்லாரும் எழுந்து என்ன கூச்சலிட்டு கத்தி ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி கத்துறாங்க. அப்பதான் நான் எழுந்து போய் அவங்க கத்துறாங்க, எனக்கு சத்தம் கேட்கல. நான் இந்த பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தெலுங்கானால போட்ட உத்தரவை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சு பேசுறதுக்கு நேரம் கொடுங்கன்னு பேரவைத் தலைவருக்கு முன்பாக போய் நான் கேட்டேன். பேரவைத் தலைவர் அவர் எனக்கு தரல. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, சேகர் பாபு அவர் சில வார்த்தைகளை விட்டாரு. ஒன்னா முன்னாடி வரங்களா வரக்கூடாது தெரியுமில்ல உனக்கு ஒன்னு பேசும்போது எனக்கும் அவருக்குமான மோதல் ஏற்பட்டது. உடனே முதலமைச்சர் அவர்கள் அங்க 3 முறை எழுந்து பதில் சொன்னார். அதுல முதல்ல இப்படி இது வேல்முருகன் இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை சொல்லி திரும்ப பேசினார். அப்புறம் முதலமைச்சர் 2வது முறை எழுந்து வேல்முருகன் இந்த சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான நல்ல விடயங்களை நல்ல செய்திகளை நாட்டுக்கும் நாட்டு மக்களும் சொல்லுகிறார். நானே என் அறையில் இருந்த போது அவர் பேசுகின்ற போது எழுந்து நான் அவருடைய பேச்சை கேட்பேன் என்று அவர் சமாதானம் சொல்வது போல் பேசினார். அதெல்லாம் வெளியே வரல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் இன்றைக்கு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. நான் அந்த ஹைலைட் பண்ணப்பட்ட வார்த்தைக்கும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பார்த்து இப்படி முதலமைச்சர் சொல்லிவிட்டாரே என்கிற எனக்கு மன வருத்தம். அதெல்லாம் நான் பதில் உரையின் போது சட்டப்பேரவைக்கு செல்லவில்லை. இல்ல வெளியே வந்துட்டா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒத்த சீட்டை வச்சு என்ன பண்ண நிறைய பேர் கேட்கறாங்க. இங்க மூத்த பத்திரிகையாளர்கள் தான் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை தமிழக சட்டப்பேரவையில நான் தான் கொடுத்து சட்டமாக்க வச்சோம். அன்னைக்கு அதுக்கு உத்தரவு போடுற இடத்துல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி இருந்தார். கலைஞர் ஏற்றுக்கொண்டு அறிவிச்சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவன் வேல்முருகன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட அரசு பொறியியல் கல்லூரி இருக்குன்னா முதல் பொறியியல் கல்லூரியை கலைஞர் அழைச்சிட்டு போய் என் தொகுதியில தொடங்கி ஏழை மக்கள் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மதுரையில படிப்பாங்க. அதனால எல்லா முக்கிய நகரங்களிலும் ஒரு பொறியியல் கல்லூரி தொடங்குற ஒரு ஆலோசனை வழங்கி அதை சாதித்தவன் வேல்முருகன். உங்களுக்கு தெரியும், லாட்டரி ஒழிப்புக்கு பாமக நான் இருக்கும்போது வாதாடி அம்மையார் ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணி 45 நிமிஷம் பேசி அந்த அம்மாவை புரிய வச்சு பல குடும்பங்கள் தாலி அறுக்குன்னு லாட்டரி தடை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து என்னுடைய கவனம் இருப்பு என்னுடைய சட்ட திருத்தம். அதே மாதிரி மணல் குவாரியை எல்லா குவாரிகளையும் மாவட்ட அளவில் சிண்டிகேட் பாம்பு அடிச்சாங்க. அதை அரசுடைமையாக்குனது என்னுடைய சட்ட திருத்தம். அதே மாதிரி தென் மாவட்டத்தை சேர்ந்த குழந்தைகளை 10,000 20,000 கொடுத்து வாங்கிட்டு பீச்சில் சுண்டல் வைக்க விட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வச்சது நானு. மழைநீர் சேகரிப்பு திட்டம் நானு. அதே மாதிரி மெட்ரோ ரயிலா மோனோ ரயிலா சிறந்தது என்கிற ஜெயலலிதா ஆட்சி 2001 தொடங்கப்பட்டு பிற்காலத்தில் அது நடைமுறைப்படுத்துகின்ற வரையில ஒத்த கால நின்று அதை சாதிச்சு காட்டியவர். பசுமை தாயத்தின் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்த அறிக்கையை வச்சு சட்டமன்றத்தில் பேசுறேன். அந்த ஒத்த எம்எல்ஏ என்கிற பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இது போன்ற பேரவைத் தலைவராக நம்முடைய அண்ணாச்சி இருக்கிற உங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் திருநெல்வேலி கேளுங்க. பல சட்டப்பேரவைத் தலைவர்கிட்ட காளிமுத்து இருக்கும்போது சொல்றேன், மாண்புமிகு காளிமுத்து உறுப்பினராக இருக்கும்போது சரி, நம்முடைய நெல்லையை சேர்ந்த மாவட்ட திமுக செயலாளராக இருந்த ஆவடியப்பன் பேரவைத் தலைவர் இருக்கும்போது இதே மாதிரிதான் போராடி வாதாடி சில கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து அதை சட்டமாக்கி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய செயலை நான் செஞ்சிருக்கேன். அதனால இந்த பதவியை பயன்படுத்தி 1 நிமிடம் 2 நிமிடம் எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி போராடி அனுமதியை வாங்கி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் ஏதாவது செய்யணுன்ற அடிப்படையில் செஞ்ச அதுதான் கடந்த காலத்தில் இங்க இருக்கிற ஈழத்தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற அதே ரேஷன் கார்டு, அதே தொகுப்பு வீடு, அதே வசதிகள். ஒரு காலத்துல 5ஆம் வகுப்பு மேல ஈழத்தமிழ் படிக்க முடியாது. நீங்க டிகிரி வரை படிக்கிறதுக்கு உரிமையை வாங்கி கொடுத்த நானு. இப்ப கூட போன முந்தானத்துக்கு இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவையில வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், என் ஈழ தொப்புள்குடி உறவுகள் பொறியியல் படிக்க முடியல, மருத்துவம் படிக்க முடியல, அதை படிக்கிற உரிமையை ஒன்றிய அரசு வழங்கணும், வழங்கி படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன். 120 மெடல் தங்க மெடல் வாங்கிய ஒரு ஈழ அகதி குழந்தை இன்டர்நேஷனல் விளையாட்டு போட்டியில போய் வெளிநாடுகளில் கலந்துக்க முடியல. காரணம் இலங்கை பாஸ்போர்ட் இல்ல, இந்திய பாஸ்போர்ட் இல்ல, படகு வழியில அகதி. அதனால அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கணும், சிறப்பு முகாமை திருச்சி இழுத்து மூடணும். இப்படி பல கருத்துக்களை மக்களுக்கான கருத்துக்களை எடுத்து கூறி அதை அரசின் ஊடாகவே சாதித்திருக்கிறார். கடைசியா சாதித்து ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி அரசு கொடுக்கணும் அப்படின்னு என் கோரிக்கை முன்வைத்து முதலமைச்சர் கொள்கை அளவில் ஏற்றுக்கிட்டு என் கடலூர் மாவட்டத்து அரசு விழாவில் இதுவரையிலும் என் தொகுதிக்கு கலை அறிவியல் கல்லூரியே இல்ல, இப்ப அறிவிப்பு செய்தார்கள். அங்க கூட முதலமைச்சர் சொன்னார், வேல்முருகன் எதையுமே கோபமா கேட்பார், ஆத்திரமா கேட்பார், எனக்கும் கோபம் வரும், ஆனால் கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று சொல்லி அந்த கல்லூரியை அறிவித்தார். அதே வார்த்தையை முதலமைச்சர் நேற்று முன்தினம் பேரவையில் அறிவித்திருக்கிறார். அதை குறித்து தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் மட்டும் முடிவு செய்ய முடியாது. நான் திமுகவில் தொடர்வதாக இருந்தாலும் புரிதொரு கூட்டணியில் சேர்வதாக இருந்தாலும் இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் என் கட்சியில கிட்டத்தட்ட சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கட்சி, பெரிய கட்சிகள், மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கங்கள் இணைஞ்சிருக்காங்க. அதனால அந்த தலைமைகளோடு அந்த தலைவரோடு கலந்து பேசி ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்துதான் எதிர்காலத்தில் நாங்கள் அறிவிப்பு செய்வோம். கண்டிப்பா அது எல்லாமே தேர்தல் வரும்போது உங்களை அழைச்சி இதே மாதிரி வெளிப்படைத்தன்மையோட பேசுவார். எனக்கு ஒரு சூதுவாதெல்லாம் எதுவுமே கிடையாது.
அது உங்களுக்கு தோன்றலாம், அது பத்திரிகை நண்பர்களுக்கு தோன்றலாம். அதான் நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு எனக்கு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடையில சனி ஞாயிறு லீவுல தமிழ்நாடு முழுக்க பயணம் போய் இன்னைக்கு இந்த இணைப்பு விழாக்கள் தான் நான் நடத்திட்டு வரேன். அது இல்லாம நான் இருக்கும்போது காலை மாலையும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இன்னமும் கட்சியில் ஆயிரக்கணக்கான இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் வேல்முருகன் டி என்கிற என்னுடைய பேஜ்ல பதிவிடுறேன். எல்லாத்தையும் நான் பத்திரிகையாளர்களை சொல்லல. இது வரைக்கும் வெளியில செய்தி ஒரு 20% தான். ஒரு 80% செய்திகள் வெளிவராமல் சைலண்டா என்று சொல்லுவாங்க, அமைதியான முறையில சில வேலைகளை தமிழ் தேசியர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் பல அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, சாதி மத எல்லைகளை கடந்து இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கான வாழ்வுரிமைக்கான ஒரு அரசியல் கட்சியாக வளர்ந்து வரும்.